பிள்ளை. இன்னும் 2 செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தரப்பட்ட நேரம் எனக்கு தெரியும். 2 செய்தி சொல்ல போகிறேன். ரொம்ப சுருக்கமான செய்திகள். அதுக்குள்ள திருவாசகத்தை பற்றி ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்லணும். மனுஷனுக்கு பெருமையா, மனுஷன் பேருக்கு பெருமையா? யோசிங்க. பேருக்கு தான் பெருமை. ராமர் வந்த பொழுது அணை கட்டித்தான் இலங்கைக்கு போனார். ராம நாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் அப்படியே தாவிட்டான். இப்ப சொல்லுங்க, ராமருக்கு பெருமையா, ராம நாமத்துக்கு பெருமையா? நமக்கு பெருமை இல்லை, நம்ம பேருக்கு. புரியிறாப்புல சொல்லவா? ஒரு பேங்குக்கு போனேன். பேங்க்கில் என்னுடைய ஃப்ரெண்டு தான் மேனேஜர். 5 லட்சம் ரூபா டெபாசிட் போட்டேன். ஒரு சின்ன எஸ்பி அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் ஒரு 50,000 போட்டேன். டே ராமசாமி, நம்ம 2 பேர் அந்த காலத்தில் கிளாஸ்மேட்டு. ஆமாம் வாங்கிக்கிட்டேன். 4 நாள் ஆச்சு. போனேன். என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபா பணம் வேணும், கொடு. அன்றைக்கி 50,000 போட்டிருக்கேன் எஸ்பி அக்கௌண்ட்டில். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு செக்கில் கையெழுத்து போடுங்கிறேன். ஏய், நானே வந்திருக்கேன், நீ என்ன கையெழுத்து கேட்குற? இல்லைப்பா, கையெழுத்து போட்டால் தான்ப்பா பணம் கொடுக்க முடியும். ஏன்யா, நான் முக்கியமா, என் கையெழுத்து முக்கியமா? கையெழுத்து தாய்யா முக்கியம். கையெழுத்து இல்லாமல் பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? என் பொழப்பு போயிடும். புரியுதா? நம்மளை விட நம்ம பேருக்குத்தான் மரியாதை. சிவபெருமான் திருநாமம் 5 எழுத்து திருவாசகம் தொடங்குகிறது. நம சிவாய வாழ்க. அப்புறம்தான் நாதன் தாழ் வாழ்க. நாதனுங்கிறது கடவுள். நாதன்னா கணவன், மறக்காதீங்க. மாணிக்கவாசக சுவாமி தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு இறைவனோடு அனுபவித்தது, இறைவனை விட்டு பிரிந்தது, பிரிந்த காலத்தில் அழுதது, எல்லாத்தையும் சேர்த்தா அதுதான் திருவாசகம்.